இந்தியா ஆப்கானிஸ்தானோட ஆடின சூப்பர் 8 மேட்ச்சில் நேற்று சூரியகுமார் யாதவ் அடித்த அந்த இன்னிங்ஸ் மெமரபிளான இன்னிங்ஸ். எல்லா பேட்ஸ்மேனும் அந்த ஸ்லோ விக்கெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது சூரியகுமார் மட்டும் இன்னோவேட்டிவான ஷாட்ஸ் ஆடி டீமை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போனார். சூரியகுமார் யாதவுக்கும் சவுத் கொரியாவோட எக்கனாமியோட ரீசன்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சவுத் கொரியன் எக்கானமி அவங்க வளரும்போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது டெக்னாலஜிலையும் இன்னோவேஷன்லையும் ஹியூமன் டெவலப்மெண்ட்லையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்ரேரியன் எக்கானமி அல்லது அக்ரிகல்ச்சரல் எக்கானமியாக இருந்தவங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கும் அதிக பர் கேபிட்டா இன்கம் எடுக்கிறதுக்கும் முக்கிய காரணம் அவங்க இன்னோவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணது தான். அவங்க இன்னைக்கு குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் 2023 இப்படி 12வது இடத்துல இருக்காங்க. அதே தாங்க சூரியகுமார் யாதவும் பண்ணார். இன்னோவேட்டிவ் ஷாட்ஸில் தன்னோட எஃபர்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி டீமை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போனார்.